இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவாவையோடு சேர்ந்து திருத்தூதர் மத்தியா அவர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். மத்தியா என்றால் கடவுளின் கொடை அல்லது கடவுளால் கொடுக்கப்பட்டவர் என்பது பொருள். தொடக்க திருவாவையில் யூதாஸின் இறப்புக்கு பின்னர் அவருடைய இடத்தை நிரப்புமாறு இருவர் முன்னால் நிறுத்தப்படுகின்றனர். அவர்கள் பர்சபா மற்றும் மத்தியா. இவர்களில் யாரை தெரிந்து கொள்வது என்று பார்க்க சீட்டு போடுகின்றனர். சீட்டு இவர் பெயருக்கு விழுகிறது. திருவுளச்சீட்டு எடுத்தல் அல்லது அறிதல் என்பது யூத மரபிலும் இருந்த வழக்கமே. இந்த வழக்கத்தின்படி ஊரீம் மற்றும் தும்மீம் எனும் இரு கட்டைகள் அல்லது உருளைகளை கொண்டு தலைமை குரு இறைவனின் திருவுளத்தை அறிந்து சொல்வார். பொதுவாக போருக்கு செல்லும் முன்னர் திருவுளம் அறியப்பட்டது. முதலில் யூதாஸின் இடத்தை நிரப்புதல் என்பதை புரிந்து கொள்வோம். இயேசுவின் திருத்தூதர்கள் 12 பேர். 12 என்ற எண் முதல் ஏற்பாட்டில் மிகவும் முக்கியத்துவம் பெற காரணம் யாக்கோப்பின் புதல்வர்கள் 12 பேர். இவர்கள் வழியாகவே இஸ்ரேல் என்ற இனத்தில் உள்ள 12 குலங்கள் உருவாகின்றன. இஸ்ரேலின் 12 புதல்வர்களில் 11வது புதல்வரான யோசேப்பு அவர்களுடைய சகோதரர்களால் விற்கப்படுகின்றார். அவருடைய இரு மகன்களின் பெயர் மனாசே மற்றும் எப்ராயிம். லேவி என்னும் குலம் குர்த்துவ குலமாகிறது. யோசேப்பு என்ற குலம் இல்லை. அது அவருடைய மகன்களால் பெயரால் இரு குலங்களாக மாறியது. ஆக 12 என்ற எண் தக்க வைக்கப்பட்டது. திருத்தூதர்கள் தங்கள் வேர்களையும் தொடக்கத்தையும் தக்க வைத்து கொள்ள விரும்புகின்றனர். குறிப்பாக தங்கள் தலைவரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை 12 திருத்தூதர்களை நியமித்ததால் அதே எண்ணை அவர்கள் நிலைக்க வைக்க விரும்புகின்றனர். அதன்படி யூதாஸின் இடம் காலியாக இருக்க அந்த இடத்தில் ஒருவரை நிரப்பும் தேவை எழுகின்றது. இதற்கிடையில் பவுல் தன் சிறப்பு அழைப்பின் வழியாக திருத்தூதர்கள் குழாமில் சேர்த்து கொள்ளப்பட்டதன் புறவினத்தாரின் திருத்தூதர் என்னும் தன்னை அழைத்து மகிழ்கின்றார். மேலும் சில இடங்களில் பர்னபா என்ற பெயரும் திருத்தூதர் அட்டவணையில் உள்ளது. இன்றைய திருநாளின்படி மத்தியா 12வது நபர். திருவுளச்சீட்டால் தெரிவு செய்யப்பட்ட நபர். புனித மத்தியாவை பற்றிய குறிப்பு நற்செய்தி நூல்களில் இல்லை. ஆனால் இவர் இயேசுவோடு அவருடைய விண்ணேற்றம் வரை இருந்ததாக திருத்தூதர் பணிகள் பதிவு செய்கின்றது. யுசேபியு அவர்கள் எழுதிய நூலில் இவர் தோல்மாய் என அழைக்கப்படுகின்றார். அலெக்சாந்திரிய நகர் கிளமெந்து சக்கேவின் இன்னொரு பெயர்தான் மத்தியா என எழுதுகிறார். சில இடங்களில் இவருடைய பெயர் பர்னபா என்றும் உள்ளது. இவருடைய பணி மற்றும் இறப்பு பற்றிய 3 குறிப்புகள் உள்ளன. ஒரு குறிப்பின்படி இவர் கப்பதோசி பகுதியில் பணியாற்றிவிட்டு அங்கே இறந்தார் என்றும், இன்னொரு குறிப்பில் அவர் மனித இறைச்சி சாப்பிடும் கொடியவர்களுக்கு நற்செய்தி அறிவித்து கல்லால் எறியப்பட்டு இறந்தார் என்றும், 3வது குறிப்பில் இவர் எருசலேமில் பணியாற்றி வயது முதிர்ந்து இறந்தார் என்றும் உள்ளது. இன்றைய திருநாள் நமக்கு சொல்வது என்ன? இயேசுவின் திருத்தூது நிலைக்குள் நாம் அனைவரும் நுழைய முடியும். இந்த மத்தியா என்பவர் நம் அனைவருடைய பதிலி. பணியாளர் நிலையில் இருந்த இவர் நண்பர் நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார். சீடர் என்ற நிலையில் இருந்த இவர் திருத்தூதர் என்ற நிலைக்கு மேன்மைப்படுத்தப்படுகின்றார். சீட்டு நம் பெயருக்கு விழுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டத்துக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கற்பிக்கிறார் மத்தியா. குருத்துவமாக இருந்தாலும் இல்லறமாக இருந்தாலும் துறவரமாக இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பணியில் பிரமாணிக்கமாய் கனித்தரும் வகையில் நம்முடைய வாழ்வு அமைகின்றதா? நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, எனது இன்றைய நிலைக்காக உமக்கு நன்றி என என் நாள் முழுவதும் ஜெபிப்போம், நன்றி சொல்வோம்.